ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம சாக்லேட் டால் பண்ணுறதுக்காக ஒரு பார்பி டால் எடுத்துருக்கு. தென் ஹாட் க்ளூ ஸ்டிக்கு, அப்புறம் கொஞ்சம் சார்ட் வந்து நீங்கள் என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்பி டாலோட ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஒரு லப்பர் பேண்டு யூஸ் பண்ணி நான் அதோட ஹிப்பை வந்து கொஞ்சம் டைட்டாக மாற்றுறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் அவுட்ஃபிட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சார்ட் எடுத்துகிட்டு சார்ட்டை வந்து நம்ம முக்கோண ஷேப்பில் மடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ மடித்து எடுத்ததுக்கப்புறம் சிஸ்ஸர் வச்சு மேலே இருக்க டாப்பை லைட்டாக கட் பண்ணிவிட்டு அகெயின் அந்த சார்ட்டை விரிச்சிட்டு பார்பி டாலையும் உள்ளே வச்சு நம்ம அதே மாதிரியே முக்கோண ஷேப்புக்கு வந்து திருப்பி மடிச்சுக்கலாம். கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. பட் மேலே ஹிப்பில் வந்து கொஞ்சம் அந்த சார்ட் டைட்டாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்துட்டு செல்லோ டைப் போட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க எக்ஸ்ட்ராஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த ஓவல் ஷேப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பார்பி டால் செஞ்சுருந்தேன். ஸோ செகண்ட் இன்னொரு சாக்லேட்காக ஒரு பார்பி டால் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதுனால அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக நின்றுச்சு அப்படின்னா ஸோ அவ்வளோதான் போதும். உங்களுக்கு அதே மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பெருசாக வச்சுக்கலாம். நான் நார்மல் சைஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே ஓகே. ஸோ அதனால் அதை அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ₹1 சாக்லேட் வந்து எடுத்துருக்கோம். நான் ஒரு பாக்ஸாகவே வாங்கிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த சாக்லேட் ஃபேவராக இருக்கோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ஜெல்லி சாக்லேட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஹாட் க்ளூ போட்டு ஒவ்வொரு சாக்லேட்டாக நம்ம லைனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்போயுமே கீழேருந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படியே ஒவ்வொரு லேயராக போங்க. கீழே ஒரு லேயர் முடிஞ்சோடனே மேலே இன்னொரு லேயர். ஸோ அந்த மாதிரி போனோன்னா தான் கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு சாக்லேட் மேலே வச்சுட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வராது. ஸோ ஒரு லேயர் முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க மேலே இருக்க லேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா லேயரும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஹிப்பில் வந்து சாக்லேட் இருக்கிறது தெரிகிறத மறைக்கிறதுக்காக ஒரு ரிப்பன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ரிப்பன் மாதிரி சாட்டன் ரிப்பன் எடுத்துகிட்டு ஸோ அதில் ஒரு ஃப்ளார் மாதிரி நீங்கள் நாட் போட்டு வச்சிடலாம்.
ஃபஸ்ட்டு பார்பி டால் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ 1 ரூபி சாக்லேட் வச்சு பண்ணியிருக்கு. செகண்ட் ஒரு பார்பி டால் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து 5 ருபீஸ் சாக்லேட் டைரி மில்க் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் டபுள் டேப் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டபுள் டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க லேயர் வந்து ஸ்ட்ராங்காக வரும். மேலே இருக்க லேயர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டேப் வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஹாட் க்ளூ ஸ்டிக்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பயப்படவும் தேவையில்லை, ஹாட் க்ளூ ஸ்டிக் பண்ணுறதுனால ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜஸ்ட்டு நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த சாக்லேட் வந்து வந்துடும். பட் நீங்கள் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொரியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களானாலும் பண்ணிக்கலாம். ஸோ சாக்லேட் வந்து விழுகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டுக்கு தான் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் டேப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ பசங்களுக்கு உங்களுக்கு எடுக்க ஈஸியாக வரும். இல்லை கொரியர் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஹாட் க்ளூ ஸ்டிக்கே ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா சாக்லேட் வந்து கொரியர் அனுப்பும்போது உங்களுக்கு கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ இந்த இதுக்கும் நம்ம ரிப்பன் வச்சு கட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 பார்பி டாலுமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் இல்லை கிராஃப்ட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.